வணக்கம் மக்களே! நான் உங்க சத்யா. நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பழக்கம் என்ன அப்டின்னா, யார் நம்மள பத்தி என்ன சொன்னாலும், எந்த தவறான நல்ல விஷயங்கள கூட நம்ம அவ்ளோ சீக்கிரம் நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கவும் மாட்டோம். நம்ம காதுல வாங்கவும் மாட்டோம். அதே நம்மள பத்தி ஒரு நேர்மறையான எண்ணங்கள் சொன்னாங்க அப்டின்னா, அது நம்ம மனசுக்குள்ள போட்டு அழுத்திட்டே இருக்கும். அத நம்ம விட்டு வெளிய வர்றதுக்கான ஒரு சின்ன கத. ஒரு அம்மா ஊர்ல புடவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே தரமான துணிகள தான் விற்பனை பண்ணுவாங்க. இந்த முறை என்னாச்சு அப்டின்னா, அவங்க வழக்கமா துணி வாங்குற கடையிலருந்து வாங்காம வேற ஒரு பக்கம் வாங்கிட்டாங்க. அங்க கொஞ்சம் தரமற்றதா இருக்கு. அந்த சீலைய வித்த ஒரு 4, 5 பேருக்கு கொஞ்சம் தரமில்லாத சீலையா போயிருச்சு. அவங்க எல்லாம் இந்த அம்மாகிட்ட, "என்ன புடவ வித்திருக்க? இப்படியெல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணணுமா? அப்படியா இப்படியான்னு" இவங்கள போட்டு பயங்கரமா பேசி தீட்டிட்டாங்க. இந்த மன உளைச்சல்லயே அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. இத அவங்க கணவர்கிட்டயும் சொல்லி வருத்தப்பட்டாங்க. "நான் எப்பவுமே நல்ல துணி தான் குடுத்துட்டுருந்தேன். என் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்கும். இந்த அம்மா எப்பவுமே நல்ல துணிய தான் நமக்கு விப்பாங்க. அதனால இவங்க கிட்ட நம்பி வாங்கலான்ட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த பேரு என்கிட்ட இருந்து போயிருச்சு. ஆனா எல்லாரும் என்ன எந்நேரமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு." அப்படின்னு அவங்க கணவர்ட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்களாம். இந்த கணவர் சொன்னாராம், "இதுக்கு பதிலா நீ நிவாரணமா வேற ஒரு புடவைய அவங்களுக்கு திருப்பி குடுத்துறலாம் இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அவங்களும் அந்த மாரி வேற ஒரு புடவை குடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேசின வார்த்தைகள், அவங்க பேசின விதங்கள் எல்லாமே இவங்க மனச ரொம்ப பாதிச்சிருச்சு. இத இப்படியே இவங்க நெனச்சுட்டே இருந்து, சரியா தூங்காம, சாப்பிடாம இவங்களே வருத்திக்கிட்டாங்க. கணவர் சொன்னாராம், "இதெல்லாம் நீ ஏன் காதுல வாங்கிக்கிற? யார் என்ன சொன்னாலும் உன்னோட வேலைய நீ தொடர்ந்து பாரு. யார் என்ன பேசினாலும் அத கவனிக்காம உன்னோட வேலைய செய்" அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இவங்க அதெல்லாம் கவனிக்காமலேயே இப்படியே அடுத்தவங்க பேசுறத கேட்டு, அடுத்தவங்க சொல்ற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் இவங்க மனசுக்குள்ள போட்டு திணிச்சு வச்சுக்கிட்டு, இவங்களுக்கு இவங்களே நோயாளியா மாறிட்டாங்க. காலப்போக்குல அவங்களால சுத்தமா எழுந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு நோயாளியா மாறிட்டாங்க. அப்ப மருத்துவர் வந்து அவங்க கிட்ட சொன்னாங்களாம், "நீங்க இந்த மருந்த டெய்லி சாப்பிட்டு தான் ஆகணும். இது கசப்பான மருந்து. நல்லா உங்க நாக்கு நனையிற அளவுக்கு இந்த மருந்த நீங்க சாப்பிடணும்." அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லிட்டாங்களாம். இந்த அம்மா டெய்லி இந்த மருந்து சாப்பிடும்போதெல்லாம் புலம்பிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். மத்தவங்க பேசுனது மத்தவங்க. அத காதால கேட்ட எனக்கு தான் இந்த தண்டனையா? நான் டெய்லி இந்த மருந்து சாப்பிடுறது எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு கணவர்ட்ட சொன்னாங்களாம். அப்ப அந்த கணவர் சொன்னாராம், "இதுதான் நானும் சொன்னேன். அடுத்தவங்க பேசுறத நீ கவனிக்காம, உன் வேலைய நீ செய். எப்பவுமே நம்மள சுத்தி இருக்கிற 4 பேர் நம்மள பத்தி தப்பாவோ, இல்ல சரியாவோ பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் காது குடுத்து கேட்டா நம்ம வாழவே முடியாது." அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையிலருந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, என்ன ஒரு முயற்சி பண்ணாலும் சரி, நம்மள 4 பேரு விமர்சனம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. விமர்சனம் பண்றவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். வாழ்க்கையில நாம முன்னேறணும் அப்டின்னா, விமர்சனங்களையும், தடைகளையும் தாண்டி போனா தான் முன்னுக்கு வர முடியும். அதனால என்ன நடந்தாலும் சரி, எது உங்கள விட்டு போனாலும், எது உங்க கூட இருந்தாலும் சரி, மனச ஒரு நிலையா வச்சுட்டு, வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வரலாங்கிறத யோசிங்க. நிச்சயம் முன்னுக்கு வர முடியும். அந்த 4 பேர் என்னைக்குமே நமக்கு வாழ்றதுக்கான வழிய சொல்லவே மாட்டாங்க. வழிய மட்டும் தான் சொல்வாங்க. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு, உங்களோட வாழ்க்கைக்கு எது முன்னேற்றத்த தருமோ, அத நோக்கி ஒவ்வொரு நாளா நடைப்பயிற்சிய மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். இது நம்மளோட வாழ்க்கை. இதுல வர கஷ்டம், நஷ்டம், துக்கம், இன்பம், சுகம் எல்லாம் நாம தான் அனுபவிக்கணும். சுத்தி நிக்கிற எல்லாரும் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அத கவனிக்காம, ஒரு பொருட்படுத்தாம உங்களோட செயல நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி காணலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை சொல்லிட்டேன். அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவ குடுங்க. எந்த மாதிரி பேசலாம்னு எனக்கு ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள என் கூட ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நன்றி. நன்றி. நன்றி.